தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மணிக்கு 8:30 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு கனமழை பதிவாகியிருக்கு. டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை என பல்வேறு இடங்களில் ஒரு பரவலான மிதமான முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. அதேபோல் நம்மளுடைய சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மிதமான முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. அதை பற்றிய தகவலும் அடுத்த 12 மணி நேரம் இன்று நள்ளிரவு எப்படி இருக்குங்கிற ஒரு வானிலை அமைப்புகளோட இந்த வீடியோ பதிவு நம்ம தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய தகவல் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும், இலங்கைக்கு தெற்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா நிலப்பகுதியிலேருந்து தூரமாகவே அந்த ஒரு தாழ்மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் நீடித்து வருகிறது. நேற்று வரைக்கும் தாழ்மண்டலமாக இருந்தது. இன்றைக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக நீடித்து வருகிறது. நாளைக்கு பார்த்திங்கன்னா இது ஃபோங்கல் புயலாக உருவெடுக்கிறதான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. நாளை அல்லது நாளை மறுநாள் 27ஆம் தேதி அன்றைக்கி உருவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. இப்போது ஒரு நிகழ்வோடைய வெளிவட்ட பாதை நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது சென்னையிலிருந்து நாகப்பட்டினம், ஜாஃப்னா, இலங்கை வழியாக அதிகமான மழை மேக குவியல்களுக்கு நீடித்து வருகிறது. இது நள்ளிரவு நேரங்களில் நம்மளுடைய கடல் பகுதி கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். அதனால் நள்ளிரவு நேரங்கள் அல்லது அதிகாலை நேரங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், பாம்பன் பகுதியில் ஒரு வலுவான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது. அந்த இடங்கள்லாம் ரேடார் கவரேஜ் இல்லாதனால ஒரு மழையோடைய தீவிரம் பார்த்திங்கன்னா கண்காணிக்க முடியலங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைய ரேடார் இமேஜில் கரெக்டாக 8:30 மணிக்கு இருக்கக்கூடிய ரேடார் இமேஜில் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும், நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களை நோக்கி ஒரு வலுவான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் காலையில் வரைக்கும் ஒரு 12 சென்டிமீட்டர் இருந்தது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பெய்த மழையில் 18 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த மழையும் சேர்த்துனா இந்த அதிகான மழை ரேஞ்சில் ஒரு 20 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டருக்கு வரைக்கும் நாளை காலைக்குள்ளே பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. வேதாரண்யம் சைடு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வலுவான மழை மேகங்களாக காணப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக டெல்டா கடலோரம் மற்றும் டெல்டா உள் மாவட்டங்களில் ஒரு பரவலான லேசான முதல் மிதமான மழை பல்வேறு இடங்களில் காணப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடல் பகுதியில் அடுக்கடுக்கான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது. நீங்கள் பார்க்கலாம். ஒன்று விட்டு ஒன்றாக அடுத்தடுத்த மழை மேகங்கள் தொடர்ச்சியாக நம்ம கடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லாமல் பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃபியர் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதாவது பல வதந்திகள் நம்மளுடைய மீடியா சைடில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மழையை பற்றி அதிகமாக இருக்குது. அதிகான மழை வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக அதிகான மழை இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதில் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப புயல் அடிக்க போகுது, கஜா புயல் தாண்ட போகுது அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு போகிறதான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது நாளை காலைக்குள்ளே கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா கடலோரங்களில் மழை தீவிரமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த புயல் சின்னமானது 30ஆம் தேதி தான் கரையை கிடக்கும். 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மரக்காணத்துக்கும் மகாபலிபுரம் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இப்போ வரைக்கும் அந்த ஒரு ரேஞ்சில் தெரிய வருது. தொடர்ந்து நாளை காலையில் பார்ப்போம் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக மழை கிடைச்சிருக்குன்னு. இப்போ வரைக்கும் நம்ம அந்த 1 hour இன்ஃபால் டேட்டா நம்ம சைட்லேருந்து கிடைக்கல. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணலை. அதனால் நாளை காலையில் ஒரு 8:30 மணிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த மழை அளவுகள் தெரிய வரும். நாளை காலையில் எங்கெங்கே மழை பெஞ்சிருக்குங்கிற ஒரு அளவுகளோடு பார்ப்போம். இன்றிரவு பெய்யக்கூடிய மழை பெரும்பாலும் ஒரு நல்ல மழையாக தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்களுக்கு அமையும். பெரும்பாலான தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாடு பகுதியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு லேசான முதல் மிதமான மழை இன்றைக்கி எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.